டைட்டில் வின்னர் ஆகிறதுன்றது எனக்கு இஷ்டமே இல்லை. அந்த இடத்துல அவன் எனக்கு இப்போ சாண்ட்ரா டைட்டில் வின்னரோ விக்ரம் யார் ஆனாலுமே மற்றவங்களும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை அவங்க கப்பை வாங்கிட்டு வெளில வந்தால் கூட சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம என்னதான் கப்பை வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளோ நெகட்டிவ் நம்மளுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம கேம் ஆடி இருக்குமா, இதெல்லாம் வந்து தப்பாக வந்திருக்கே அப்படின்னு ஒரு பதட்டமோ ஒரு பயமும் வரும். ஆனால் வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கேம்குள்ளேயும் எக்ஸ்போஸ் ஆகலை, வெளியிலையும் எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னும் போது அவன் கேமே ஆடலாங்கிறதா நிஜம்னா அவன் டைட்டில் வின்னர் ஆகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த பணப்பெட்டி எடுக்கிறது டிடிஎஃப்க்கு வந்து அரோரா ஐட்டான்னு சொன்னாலுமே பணப்பெட்டியை டிடிஎஃப்ல அரோரா எடுக்கலாமான்றது எனக்கு தெரியல. அது எடுக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது உள்ள இன்னைக்குமே வாட்டர் மேலன் பேசிட்டு இருந்தாரு. அப்போ டிடிஎஃப் தான் எடுக்கலாமா பணப்பெட்டியை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம். அது அவங்களோட சாய்ஸ். செலக்ட் ஆகிட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சீசனில் நடந்ததை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை. பட் ஆனால் எடுக்கலாம் சாய்ஸ் இருக்கு. போன சீசன்லையுமே விஷ்ணு வந்து டிடிஎஃப் ஆன அப்புறம் பூர்ணிமா தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க டிடிஎஃப் ஆகிட்டோன்னே அந்த வின்னருக்கு ட்ரை பண்ணலான்ற அந்த மூடுக்கு போயிடுவாங்க. யாருமே வந்து வின்னருக்கே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும்போது இது எதுக்கு நம்ம போனோன்ற ஆங்கிளுக்கு தான் யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அரோராவும் இப்போ அந்த மோடுக்கு போயிட்டா அரோராவெல்லாம் டைட்டில் வின்னர் ஆக்கினா சோஷியல் என்ன மாதிரி சோஷியல் மெசேஜ் நீங்கள் சொல்கிறீங்க, கலாச்சாரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் பண்ண விஷயங்களை பாரு கமருதீன் நிற்க வச்சு வந்து அந்த ஹோஸ்ட் கேள்வி கேட்கும்போது கூட அது என்னவோ இல்லை சார் அவங்க எங்களை பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க, எங்களுக்கான விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள் பேசினாங்கன்னு பாரு கமருதீன் ஜஸ்டிஃபை பண்ணும்போது அதை ஊரே பார்த்துச்சு. அவங்க என்ன பேசுறதுன்னா அரோரா செய்கிற வேலையை கூட தான் ஊரே பார்க்குது. அவங்களே ஏன் சார் ஷோக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, அவங்களே சார் ஷோ இவங்களாவது கேம்குள்ளே பண்ணாங்க. மிஞ்சி போனால் என்ன லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேரில் பக்கத்தில் உட்காந்தாங்க, கிஸ் அடித்தாங்க. ஓகே தான். அந்த ஒரு யாரையுமே கிஸ் அடிக்கலையா? அவள் வெளியில் பண்ணுற வேலை என்ன சார்? இப்போ வெளியில் போய் பாரு தனியாகவும் கமருதீன் தனியாக அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அவங்க லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க, பண்ணலாம், அவங்களோட பர்சனல் ஆயிரும். இதே லவ் விஷயத்தில் விஷால் போன சீசனில் பண்ணப்போ இந்த ஆர்னவ் அவன் உள்ளே வந்து அப்படி பண்ணியிருப்பான். செகண்டாக அதாவது ரீஎன்ட்ரி ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வரப்போ அவளுக்கு கிழின்னு கிழிச்சிருப்பான். ஜெஃப்ரியை விஷால் எல்லாம் கிழிச்சப்போ உடனே ஹோஸ்ட் வந்து அந்த வாரம் வந்து தீபக் எவிக்ட் ஆன வாரம்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அப்போ வந்து எவிக்ட் ஆன வாரத்தில் அப்போ ஆர்னவ் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா இல்லை சார் இருக்கதான் சார் சொன்னேன், அவன் அந்த மாதிரி தான் சார் பொண்ணுங்களை வச்சு ப்ளே பண்ணியிருக்கான் தர்ஷிகா விஷயத்துல தான் அவ்வளோ சொல்லும்போது அது அவங்க பர்சனல், அதை நீங்கள் பேசுறதுக்கு இங்கே ரைட்ஸ் இல்லை, அதே நீங்கள் வலிக்கிறீங்கன்னு சொன்ன இதே ஹோஸ்ட் வாய் தான். அது எந்த வாய் சார்? இன்னைக்கு கமருதீன் பாருவோட பர்சனல் பேசுறதுக்கு உங்களுக்கு எங்கே சார் ரைட்ஸ் இருக்கு? அன்னைக்கு விஷாலுக்கு வக்காலத்து வாங்கினீங்கல்ல, அதை சொன்ன ஆர்னவையும் கிழின்னு கிழிச்சு அதை அவங்க பர்சனல்னு ஒரே வார்த்தையில் அடிச்சு உட்கார வச்சிங்கல்ல, அப்போ அது எந்த வாய் சார்? உங்க வாய் தானே சார். இது எந்த வாய் சார்? ஒரு வருஷத்துக்குள்ள உங்க வாய் மாறிடுச்சா சார்? அப்போ இதுவும் அவங்க பர்சனல் தானே சார். அப்போ அடல்ட் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா குடு சொன்னதே நீங்க தானே சார். இதை வெளியில வந்து அந்த பொண்ணு சொல்லிடுவா இன்டர்வியூலாம் குடு சொன்ன. ஏன்னா ஒரு இடத்துல அவன் கமருதீன் சொல்லியிருப்பான், திவாகர் சொல்லியிருப்பான், திவாகர் கிட்டே கேட்டிருக்காங்க உள்ள சேனல் விடும்போது நீங்க லவ்லாம் பண்ணுவீங்களா, லவ் கண்டென்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆதிரை கிட்டேயும் கேட்டிருக்காங்க. இதையும்